நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 3A, குரூப் 4, டிஇடி, எஸ்ஐ எக்ஸாமுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த தேர்வில் தமிழில் எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கு தமிழில் நம்ம 100 கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக 90 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தமிழை எப்படி படிக்கணும், என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரைக்கும் புத்தகத்தில் பார்க்காம புத்தகம் பார்த்து நம்ம நடத்துறதுன்றது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம். இப்போதைக்கு பொதுவாக தமிழில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், பொதுவான தமிழ் அப்படின்றத இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம முக்கியமான கேள்விகள் தொகுத்து வச்சிருக்கோம். அதை வாசிக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லாமே ப்ரீவியஸ்ல கேட்ட கேள்விகளும் ப்ளஸ் அடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம ஒரு 500 கொஸ்டினும் ப்ளஸ் இலக்கணத்தில் ஒரு 250 கொஸ்டின், மொத்தம் ஒரு 1000 கொஸ்டின் இருக்கும். அந்த 1000 கொஸ்டின் ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் வீதம் நம்ம வாசிச்சோம். ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு தமிழில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் கூட நம்ம சொல்லிடலாம். பிளஸ் அது போக நம்ம 6வது 10வது வரைக்கும் தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஏன்னா தமிழ் புத்தகம் அப்படின்றது நமக்கு ஒவ்வொரு ஒரு பகுதி தான். நமக்கு 6வதுல இருந்து நம்ம 10வது வரைக்கும் இருக்கக்கூடியதுல இப்ப சிலப்பதிகாரம் தான் ஏதோ ஒரு கொஞ்சம், அதே கம்பராமாயணா கொஞ்சம், இந்த மாதிரி தான் கொடுக்கணும். முழுமையா நம்ம படிக்கணும் அப்படின்னா முழுமையான நூல்கள் நம்ம படிக்கணும். இப்போ சிலப்பதிகாரம் முழுவதும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கம்பராமாயணம் முழுவதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நூல்களை படிக்கணும். அந்த நூல்களை படிக்கிறது எங்க படிக்கணும் அப்படின்னா அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா வருது அப்படின்றதுக்காக நம்ம படிக்கணும். நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல படிக்கணும். அந்த காலத்துல எழுதப்பட்ட அனைத்து தமிழ் நூல்களுமே நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள்லாம் எல்லாமே மேன்மையான அறக்கருத்துக்கள் சொல்லக்கூடிய நூல்கள் தான். தமிழ் இலக்கியனாவே நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் பூரா நல்லா உண்மையா சிறப்பா வாழ்வதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் தான். ஸோ அதனால் அனைத்து தமிழ் நூல்களையும் நம்ம படிக்க முயற்சி செய்யணும். தேர்வுக்காக படிக்காம தெரிஞ்சுக்கிறதுக்காக, வாழ்க்கையில சிறப்பா வாழ்வதற்காக நம்ம படிக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம வாழ்வதற்காக தமிழை நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த தமிழ் அறிவை நம்ம சோதிக்கிறதுக்காக நம்ம தமிழ் தேர்வு வைக்கிறாங்க. ஏன்னா தமிழ் மொழி வாழ்வியல் கருவூலம் நமக்கு எல்லாமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் பூரா அறக்கருத்துக்கள் தான். ஸோ அந்த வகையில் நம்ம சங்க இலக்கியம், 11 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் சொல்லியாச்சு, 5 காப்பியங்கள் சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்கள் ஃபர்ஸ்ட் இலக்கணம் சொன்னோம். ஏன்னா நம்ம தமிழ் தேர்வுல 3 பாட்டை நமக்கு கேள்விகள் கேட்கிறாங்க. அதுலதான் 3 பாட்டை ஃபர்ஸ்ட் இலக்கணம் ஃபுல்லா கொஞ்சம் சொல்லியாச்சு. அடுத்து இலக்கியம், இலக்கியத்துல சங்க இலக்கியம், 11 கீழ்கணக்கு அறநூல் இலக்கியம், அதுக்கடுத்து 50 காப்பியங்கள், அடுத்து 5 காப்பியங்கள், அடுத்து சிற்றிலக்கியம், சிற்றிலக்கியம், அடுத்து பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இடைக்கால இலக்கியம். அதுல நம்ம சிற்றிலக்கியம் படிப்போம். சிற்றிலக்கியம் நம்ம சிற்றிலக்கிய எண்ணிக்கை 96. அதுல 96ல நம்ம ஒரு முக்கியமான சிற்றிலக்கியங்கள் படிப்போம். இது வரைக்கும் நான் ஒரு சிம்பிளா ஒரு பேசிக்கா சொல்றேன். அதுக்கடுத்து இன்னும் பாடம் நடத்தும் போதோ பிளஸ் மெட்டீரியல் வாசிக்கும் போதோ அதோட தெளிவான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சும்மா சிம்பிளா ஒரு தமிழ்ல 96 வகையான சிற்றிலக்கியங்களை என்னென்ன வகை சிற்றிலக்கியங்களை நம்ம படிக்கணும், எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கூடர் பல்லு, பள்ளி இலக்கியம் அப்படின்னு சொல்லி முக்கூடர் பல்லு, அது வடகரை தென்கரை அப்படின்னு சொல்லி ஒரு பல்லன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை ஆளக்கூடிய அந்த காலத்துல மருத நிலத்தை ஆட்சி அங்க கூட வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களை சொல்லுவாங்க. அதுல அவருக்கு 2 மனைவியுமே தன்னோட ஒவ்வொரு மனைவியும் அவங்க நாட்டு வளர்த்த சொல்லுவாங்க. அவங்க நாடு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்ம சொல்லி அந்த மாதிரி அந்த காலத்துல முக்கூடர் பல்லு, அதோட ஆசிரியர் பேர் தெரியவில்லை, அதோட காலம் தான் அடுத்து சொல்லுவோம். ஸோ பல்லுக்கு அடுத்து நம்ம களம்பகம், களம்பகம் அப்படின்னா களம் 12 பகம் 6, 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது களம்பகம். களம்பகத்துல நம்ம நந்தி களம்பகம், நந்தி கலவன், நந்திவர்மன், பல்லவ மன்னன் நந்திவர்மனை பற்றி நமக்கு பாடக்கூடிய நூல்தான் நந்தி கலவம். நந்திவர்மனின் சிறப்பு, நந்திவர்மனோட ஆட்சி முறை, நந்திவர்மனை பற்றி ஃபுல்லா அந்த நந்தி கலம்பகம். அப்புறம் இந்த கலம்பகம் இருக்கு. அதுல நம்ம அடுத்தடுத்து கலம்பகத்துல யார் யாரு, ஏன்னா நந்தி கலம்பகம் ஆசிரியர் பேர் தெரியவில்லை. மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஜஸ்ட் இந்த கலம்பகத்துல எத்தனை உறுப்புகள் இருக்கு அது மட்டும்தான். அதே முக்கூடர் பள்ளியின் ஆசிரியர், முக்கூடர் பள்ளியின் பாவகை, அது பாவகை சிந்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாவகை பாவினம், அதுல என்ன பாவகை பாவினம் அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இலக்கணம் நடத்தும்போது சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு பாடலுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு பாடலோட ஆசிரியர், அதில் உள்ள கருத்துக்கள், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கலவரசியாச்சு. அடுத்து பரணி, கலிங்கத்து பரணி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். பரணி என்பது வந்து போரில் 1000 யானைகளை வென்றவருக்காக பாடுவது, 1000 யானைகளை வெற்றி பெற்ற ஒரு வீரனை பற்றி பாடுவதுதான் பரணி. அந்த பரணின்றது வந்து நமக்கு வந்து கலிங்கத்து பரணி. ஆனா வீரனை பற்றி அந்த தோட்ட நாட்டோட தலைப்பை வச்சு பாடுவதா பரணி. பரணி என்பது ஜெயிக்கிற மன்னன், 1000 யானைகளை வென்ற மன்னன். ஆனா அவர் வந்து எந்த நாடு ஜெயிச்சாரோ, எந்த நாடு தோத்தாங்களோ அந்த நாடு, தோட்ட நாடோட பேர்ல தான் பரணின்றது அழைக்கப்படும். அதே மாதிரி கலிங்கத்து பரணி, கலிங்க நாடு போர்ல தோல்வி அடைஞ்சுவாங்க. ஏன்னா வந்து போர்ல வந்து கருணாகர தொண்டைமான் படைத்தளபதி 2ஆம் குலோத்துங்க சோழன் நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம தெளிவா சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து சிம்பிளா வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து நமக்கு வந்து கலிங்கத்து பரணி, அந்த கலிங்கத்து பரணி எழுதுறதுக்கு ஜெயங்கொண்டார் எழுதுறதுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பொருத்தங்காயை பரிசீலித்ததாக நமக்கு செய்திகள் கூறுகிறது. இன்னும் இதை பத்தி சொல்லுவோம். பரணி, பரணினா வந்து யார் எழுதுறது? கலிங்கத்து பரணி. பரணிக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா வந்து 1000 யானைகளை அமீரை வென்ற மாணவனுக்கு வகுப்பதோர் பரணி, அதான் வந்து கலிங்கத்து பரணி. அதுக்கடுத்து வந்து ஏன்னா பல்லு, அதுக்கடுத்து கலம்பகம், அடுத்து பரணி, அடுத்து வந்து நமக்கு வந்து பிள்ளைத்தமிழ். சிற்றிலக்கியங்கள் 96ல வந்து நம்ம எதெல்லாம் ரொம்ப முக்கியம், சிற்றிலக்கியத்துல வந்து பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் அப்படின்னா வந்து ஒரு கடவுளையோ ஒரு மன்னரையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்களில் பாடுவது பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழின் பருவங்கள் மொத்தம் 10. ஒரு குழந்தையோ அல்லது மன்னரையோ, சரி ஒரு கடவுளையோ ஒரு மன்னரையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்களில் பாடுவது பிள்ளைத்தமிழ். அந்த 10 பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு 2 தான். ஆண் கடவுளா ஆண் மன்னர் ஆண்பால் பிள்ளைத்தமிழ். காப்பு, செங்கிரை, தாள், சப்பாடி, முத்தம், வருகை, சிற்றில், சிறுபறை, சிறு தேர். ஃபர்ஸ்ட் வந்து முதல் பருவம் காப்பு, செங்கீரை, தாள், சப்பாடி, முத்தம், வருகை, சிற்றில், சிறுபறை, சிறு தேர். அதே இவங்க காப்பு, செங்கீரை, தாள், சப்பாடி, முத்தம், வருகை, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாறி வரும். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லுவோம். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கோ பெண்பால் சிற்றில், சிறுபறை, சிறுதேர், கலங்கு, அம்மானை, ஊசல். அதாவது பெண்கள் பாடக்கூடிய விளையாட்டு, பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் வந்து நமக்கு வந்து நிறைய பிள்ளைத்தமிழ் இருக்கு. அதுல மன்னர்களையோ பிளஸ் வந்து நம்ம வந்து கடவுளையோ குழந்தையா பார்த்து பாடுவது. அதுல ஒவ்வொரு பருவ நிகழ்ச்சிகளோ எந்தெந்த மாதத்துல பாடுவாங்க, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம தெளிவா வந்து இந்த ஒவ்வொரு பருவத்தை வச்சு நம்ம புத்தகத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளைத்தமிழ்னா என்ன, பிள்ளைத்தமிழ்ல என்னென்ன பிள்ளைத்தமிழ் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இப்ப சிற்றிலக்கியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிற்றிலக்கியத்துல வந்து நம்ம வந்து இதுல என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்க. சிற்றிலக்கியத்துல வந்து எதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும். அதே மாதிரி உலா, உலா வருதல். அடுத்து வந்து உலா அப்படின்னு ஒரு நூல். உலா அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து முதன்முதல்ல தோன்றிய உலா திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலா அது எழுது வந்து சேரமான் பெருமாள் நாயனான்னு சொல்லிட்டு திருக்கைலாய ஞான உலா. இதுவும் வந்து கடவுளோ மன்னனோ உலா வருதல். கடவுள் நம்ம ஊருக்குள்ள வந்து தேர்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இறைவனை வந்து கொண்டு வருவோம். கொண்டு வந்து அனைவரும் வழிபடுவதற்காக பவனி வருதல். பவனி வருதல் தான் உலா வருதல். நம்ம சாமி வந்து பல்லக்கில சோடிச்சு வந்து நம்ம மக்களை வந்து தரிசனத்துக்காக ஊர் முழுவதும் நம்ம வந்து சுற்றி கொண்டு வரதா உலா வருதல். இதே மாதிரிதான் வந்து மன்னர் வந்து ஊரை பாக்குறதுக்காக வருவாரு அவரோட இதுல, அதாவது உலா வருதல். இது முன்முலா பின்முலா அப்படின்னு 2 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. அதே வந்து உலா அப்படின்றத பத்தி நம்ம வந்து படிப்போம். அதுல என்னென்ன சிற்றிலக்கியங்கள்ல வந்து நம்ம என்னென்ன நூல்களா இருக்கு, அதெல்லாம் யார் யாரு எழுதுறது, அது தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோம். அதெல்லாம் அடுத்து வந்து தூது. தூதும் வந்து நம்ம வந்து ஒரு செய்தியை வந்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்லுவதற்காக அன்னம் விடுத்துவது, கிள்ளை விடுத்துவது, நெஞ்சு விடுத்துவது, தமிழ் விடுத்துவது, இந்த மாதிரி வந்து தூதுவா வந்து ஒரு பொருளை வந்து தூது சொல்றதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த அன்னம், அன்னப்பறவை, நெஞ்சு விடுத்துவது, நெஞ்ச வந்து தூதாக வந்து அனுப்பிச்சுடுவோம். அதே மாதிரி அன்னம் விடுத்துவது, கிள்ளை விடுத்துவது, தமிழ் விடுத்துவது. இந்த தூதுலை வந்து அதுல என்னென்ன நூல்கள் இருக்கு, தூது வந்து யாரு, என்னென்ன நூல் யாராரு எழுதுறது, இந்த மாதிரி சிற்றிலக்கியங்களை வந்து
ஒவ்வொரு இதா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்ப கவிராயர் ஒரு குரத்தி ஒரு மகளிர் வந்து அப்படியே குறி சொல்லுவதற்காக வந்து ஒவ்வொரு வீதியா வந்து குறி சொல்றதா வந்து குற்றால குறவஞ்சி. அந்த குறி சொல்றதா வந்து அந்த குறவஞ்சியில வந்து படிப்பா குற்றால குறவஞ்சி அப்படின்னா திரிகுட ராசப்ப கவிராயர். குற்றாலத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த குறவர்கள் குரத்திகள் வந்து அவங்க வந்து குறவ மகளிர் வந்து அங்க வந்து வீதியில வந்து அந்த பொருட்களை விற்கும் போது அப்படியே ஜோசியம் குறி சொல்றதையும் தலைவனை பத்தி தலைவன் அவங்க எப்ப வருவாருன்றதுக்கு வந்து குறி கேட்கறதுக்காக வந்து குற்றால குறவஞ்சின்ற நூலும் நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய நூலும் குறவஞ்சியில இருக்கோம். பெத்லகேம் குறவஞ்சி இந்த மாதிரி வந்து குறவஞ்சியிலேயே என்னென்ன நூல்கள் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சிற்றிலக்கியங்கள் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சிற்றிலக்கியத்துல வந்து நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் நம்ம தெளிவா வந்து புத்தகத்தை வச்சு நோட்ஸ் வச்சு சொல்லுவோம், நம்ம மெட்டீரியலை வச்சு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி படிக்க போறோம், சிற்றிலக்கியங்கள்லாம் என்ன அப்படின்ற ஏன்னா வந்து நம்ம வந்து இடைக்கால இலக்கியம் அது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 கேள்வி 3 கேள்வி 4 கேள்வியா நம்ம வந்து சிற்றிலக்கியத்துல இருந்து இருக்கோம். ஸோ அதனால வந்து சிற்றிலக்கியங்கள் பூரா நம்ம வந்து ஒரு நாளைக்கு சொல்லுவோம் என்னென்ன சிற்றிலக்கியங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன சிற்றிலக்கியங்கள்லாம் வந்து நம்ம முக்கியமானது என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அப்படின்றலாம் வந்து நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒரு 5 6 7 சொல்லியாச்சு. அடுத்தடுத்து சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம தமிழ்ல வந்து நூல்கள் இலக்கியங்கள்லாம் நம்ம என்னென்ன இலக்கியங்கள் பண்டை இலக்கியங்கள் காப்பிய இலக்கியங்கள் பிளஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சங்க இலக்கியங்கள் பண்டை இலக்கியத்துல இருந்து அடுத்து வந்து நம்ம வந்து 18 கீழ்கிழங்கு அரை இலக்கியங்கள் அதற்கடுத்து வந்து 50 காப்பியங்கள் காப்பிய இலக்கியங்கள் 50 காப்பியம் 5 காப்பியம் அதற்கடுத்து சிற்றிலக்கியங்கள் அடுத்து வந்து பக்தி இலக்கியங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம அடுத்தடுத்து இடைக்காலத்துல கிபி 600 900 1000 இந்த 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த பக்தி இலக்கியம் பல்லவர் காலத்துல இந்த பக்தி இலக்கியங்கள் தோன்றியது. பக்தி இலக்கியத்துல வந்து நம்ம என்னென்ன நூல்கள் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம். பக்தி இலக்கியங்கள்லாம் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம வந்து பக்தியை வந்து அதிகப்படுத்தி மக்கள் வந்து ஏன்னா வந்து இறைவன் அப்படின்ற ஒரு தொடர்போடு இருந்தோம் அப்படின்னு நம்ம வந்து தூய்மையா பிளஸ் உண்மையா இருப்போம். ஏன்னா நம்ம யாருக்கு பயப்படுறோம்னா நம்ம மனசாட்சிக்கு பயப்படுறவங்க பிளஸ் வந்து நல்லவங்களா இருப்பாங்க. பிளஸ் வந்து இறைவனுக்கு பயப்படுறவங்க கண்டிப்பா வந்து நல்லவங்களா இருப்பாங்க. அட்லீஸ்ட் இறைவன் அப்படின்னு ஒரு சக்திக்கு நம்ம வந்து பயத்து நம்ம வந்து வாழ்க்கைய நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா எல்லாமே நல்லது. ஏன்னா இறைவன் அப்படின்போது நம்ம தவறுகள் செய்யறதுக்கு நம்ம வந்து அஞ்சுவோம். தவறுகள் செய்ய மனது விரும்பாது. தவறுகள் செய்யாம நம்ம வந்து அனைவருக்கும் நம்மளால முடிஞ்சு நல்லதா செய்வோம், கெட்டது செய்ய மாட்டோம். இந்த மாதிரி வந்து பக்தி இறைவனை பற்றிய அறிவு இறைவனோட நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு என்னென்ன அந்த காலத்துல வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் பூரா வந்து இறைவன் வந்து சக்தியை பெற்று அந்த நோயை வந்து தீர்த்தாங்க. பிளஸ் வந்து துன்பங்கள் வரும்போதுதான் நம்ம இறைவனை போய் தேடுறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு துன்பங்கள் வரும்போது நம்ம இறைவன் போனோம் அப்படின்னா வந்து நமக்கு இறைவன் வந்து நம்மளோட துன்பத்தை தீர்க்க பண்ற நம்பிக்கையில வந்து நம்ம இறைவனை தேடி போன காலகட்டத்துலதான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இறைவனை வழிபடக்கூடிய சாதாரண வந்து சாதாரண பாடல்கள் பாடி வழிபட்டோம்னா நம்ம மனமுறையே நம்மளோட பாடலை ஏற்று நமக்கு வந்து தேவையான செய்வார்ன்ற நம்பிக்கையில எல்லாம் பாடல்கள் பாடி இறைவனை வழிபட்டாங்க. இறைவனை வந்து வழிபட்டு அதைத்தான் நம்ம வந்து இப்போ வந்து பின்பற்றிட்டு வரோம். அப்படிப்பட்டதான் வந்து இந்து சமயத்துல வந்து நம்ம வந்து 2 பிரிவா வந்து சைவம் வைணவம் 2 பிரிவா வந்து நமக்கு வந்து பாடல்கள் 2 பிரிவா இறைவனை வந்து சைவம் முழுமுதல் கடவுள் சிவபெருமான முழுமுதல் கடவுளா வழிபடுற சைவத்துல உபதி பூசுறாங்க பூரா வந்து சைவம். அதே மாதிரி வந்து வைணவம் வந்து நம்ம வந்து திருமாலை முழுமுதல் கடவுளா நாமம் அப்படின்றது வந்து திருமாலை வழிபடக்கூடியவங்க வந்து சைவம் உபதி பட்டை அடிச்சு உபதி பூசுறவங்க பூரா சைவம், நாமம் போறவங்க பூரா வந்து வைணவம். இந்த 2 பிரிவா வந்து நம்ம இறைவனை வந்து நம்ம வந்து வழிபடுறோம். இந்து சமயத்துல வந்து சைவம் 2மே ஒண்ணுதான். ஆனா இருந்தாலும் வந்து அவங்கவுங்க வந்து விருப்பமா வழிபடக்கூடிய எல்லா பேரும் எல்லா கடவுளையும் வழிபடக்கூடிய பழக்கம் தான் இருக்கு. யாரும் எந்த ஒரு கடவுள் அப்படின்னு வந்து இது பண்றது கிடையாது. அனைத்து கடவுளையும் நம்ம வழிபடக்கூடிய பழக்கத்துல இருக்கோம். அதுல முழுமுதல் கடவுளா வந்து வழிபடக்கூடியது வந்து சைவம் சிவபெருமான வழிபடுறாங்க. அவர் பெருமாள் அந்த பாகுபாடு அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல அந்த பாகுபாடு இருந்தாலும் அனைவரும் அனைத்து கடவுளையும் வழிபடக்கூடியதா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த பாகுபாடுலாம் தெரியாம நம்ம வந்து அனைத்து கோயில்களையும் வந்து நம்ம வந்து வழிபடக்கூடிய காலநிலை தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. சைவத்தை யாரு உருவாக்குறது? சிவபெருமான். சைவ திருமுறைகள் சைவத்துல ஒரு காலத்துல பாடப்பட்டது வந்து நம்பியாண்டா நம்பி என்பவரால் துவக்கப்பட்டது. 1ஆம் குலோத்துங்க சோழ காலத்துல நமக்கு வந்து
நம்பியான நம்பி அவர் தான் வந்து சைவ திருமுறைகளை தொகுத்தது. இதெல்லாம் வந்து எல்லாமே கதைகள் வழங்குறாங்க. அந்த கதைகள்லாம் அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றதுனால ரொம்ப ஷார்ட்டா சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த சைவ திருமுறை துவக்கப்பட்டதுக்கு ஒரு கதை இருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது துவக்கப்பட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து இறைவனோட சக்திகளா எப்படி வந்து அது வந்து துவக்கப்பட்டது அப்படின்றதுக்காக வந்து கதைகள் வழங்குறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து சைவ திருமுறைகள் 12 சைவ திருமுறைகள் தொகுத்தவர் நம்பியான நம்பி. அதுல வந்து யாரோடைய பாடல்கள்லாம் இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் முதல் 3 திருமுறைகள் திருப்பதிகங்கள் பதிகங்கள் அல்லது திருமுறைகள் அப்படின்ற வந்து முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர். அடுத்த 3 திருமுறை திருநாவுக்கரசர், அடுத்த ஒரு திருமுறை வந்து சுந்தரர். முதல் 7 திருமுறைகள் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழியில பிறந்து சீர்காழியில வந்து ஒரு நாள் வந்து அவங்க தந்தையார் வந்து அந்த 4 வயது குழந்தையாக இருக்கும்போது திருஞான சம்பந்தரை ஒரு கூட்டு போய் வந்து அந்த தெய்வம் அந்த இருக்கக்கூடிய அந்த கோயில் உள்ள அந்த குளத்துல வந்து குளிக்கிறதுக்காக படியில வந்து மேல திருஞான சம்பந்தரை விட்டுட்டு அவங்க அப்பா வந்து கீழே குளத்துல குளிக்க போறாரு. போய் குளிக்க போகும்போது இந்த குழந்தை வந்து அப்பாவை காணா, மூழ்கி குளிக்கும் போது அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுகுது. அவன் குழந்தை அழுகிறத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய உமையம்மை பார்வதி தேவியார் என்ன பண்றாங்கன்னா வந்து பால் கொண்டு வந்து குழந்தை அழுகிறதுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வந்து அவங்க குழந்தை பாலை குடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்க்குறது யார் பால் கொடுக்கும் போது அவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து இறைவன் மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க அப்பா மேல வந்து கேட்கிறாரு, யாருப்பா அவனுக்கு பால் கொடுத்தது? ஏன்னா அந்த பால் வந்து கீழே வந்து உலகத்துல கீழே ஒட்டி இருக்கிறதுனால அந்த பால் உனக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருஞான சம்பந்தர் எதுவுமே பேசல. அப்படியே ஒரு கோபத்துல அரைஞ்சிடாரு, யாருக்கு பால் கொடுத்தா நீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து அந்த குழந்தையிலே வந்து 4 வயசுலயே வந்து ஒரு அந்த பாடல் பாட ஆரம்பிக்கிறார் அந்த திருஞான சம்பந்தர். தோளுடைய செவியன் அப்படின்ற ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலாம் வந்து முழுமையா ஒரு நாளைக்கு சொல்லுவா பார்த்து பிளஸ் வந்து அதெல்லாம் மரணம் செய்து தமிழ் பேராசிரியர்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழ் ஒரு தேர்வுக்காக நம்ம பாடம் நடத்தும் போது வந்து இது வந்து சும்மா சிம்பிளா அந்த தோளுடைய செவியன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடலை பாடும்போது இந்த வயதிலே இந்த குழந்தை பாடுறாங்களே பாடுது அப்படின்னு சொல்லி ஞான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூரா வந்து அந்த குழந்தை வந்து ஞான குழந்தையா பார்த்து அப்பயே வந்து இறைவன் முன்னாடி பாடக்கூடிய இறைவன் வந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பூரா வந்து அவர் இறைவன் அந்த குழந்தை சொல்லக்கூடிய கருத்துக்களை இறைவன் சொல்லக்கூடிய கருத்துக்களாவே எடுத்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இறைவனா அந்த குழந்தை வந்து திருஞான சம்பந்தரா வளர்ந்து ஒவ்வொரு திருக்கோயில்களையும் வந்து பாடி இறைவனை வந்து அனைவரையும் வந்து இறைவனோட அருள் பெறுவதற்கு அவர் வந்து உதவி செஞ்சாரு. இந்த திருஞான சம்பந்தர் அவருக்கு தான் வந்து ஆளுடைய பிள்ளை அவர் தான் வந்து திருஞான சம்பந்தர் வந்து முதல் 3 திருமுறைகளை எழுதினாரு. பிளஸ் அவர் வந்து பாண்டியன் நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வெப்பு நோய் அப்படின்னு ஒரு நோய். அந்த வெப்பு நோயை போக்குவதற்காக மந்திரமாவது நீரு அப்படின்ற ஒரு பாடலை பாடினாரு. அந்த பாடல் பாடுறது அவருக்கு வெப்பு நோய் போயிருது. அதே மாதிரி வந்து திருஞான சம்பந்தம் அனல்வாதம் புனல்வாதம் செய்து புனல்வாதம் அந்த காலத்துல வந்து மதம் சைனர்களை வென்றவர் அனல்வாதம் புனல்வாதம். இன்னும் வந்து திருஞான சம்பந்தரை பத்தி சில கருத்துக்கள் இருக்கு, அடுத்தடுத்து சொல்லுவோம். ஏன்னா திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகள் பிளஸ் அவர் பிறந்த ஊரு பிளஸ் வந்து தோளுடைய செவியன் மந்திரமாக நீரு இந்த மாதிரி அவரோட முக்கியமானது. பிளஸ் அவருக்கு வந்து ஆளுடைய பிள்ளை அப்புறம் வந்து அவர் வந்து இன்னும் வந்து வேற பேர்ல அவங்கள என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து சொல்லுவோம். அடுத்த 3 திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசர் வந்து அவர் எங்க பண்ணார்? திருமுனைப்பாடி நாட்டுல திருவாங்கூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாரு. திருமுனைப்பாடி நாட்டுல பிறந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைவம் அப்படின்னா சைவத்துக்கு முன்னாடி வந்து வைணவத்தை வந்து அவர் வந்து பின்பற்றி வருவாரு. அவங்க அக்கா வந்து திலகவதி, அவங்க அக்கா வந்து அவங்க தமக்கையார், நம்ம திருநாவுக்கரசோட தமக்கையார் வந்து நீ வந்து சிவபெருமான வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சிவபெருமான வழிபட சொல்லும் போது வந்து அவர் வந்து ஆரம்பத்துல வந்து சிவபெருமான வழிபடுறத வந்து அவர் வந்து விரும்பல. ஆனா அடுத்து வந்து நம்ம வந்து சிவபெருமான் அப்படின்றது வந்து அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் வந்து சிவபெருமான வழிபடுறதுக்கு என்ன ஒரு சூழல்கள் உண்டாகுது அப்படின்னா அவருக்கு வந்து உடம்புல வந்து சூளை நோய் அப்படின்னு ஒரு நோய் உண்டாகுது. சூளை நோய் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து இதயத்துல வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் வலி ஏற்படுகிறது. உடனே அவங்க அக்கா சொல்றாரு, நீ வந்து இறைவனை சிவபெருமான வழிபட்டேன்னா உனக்கு இந்த சூளை நோய் போயிடும்
ஈரக்குலை அப்படின்ற மாதிரி சூளை நோய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது வந்து நீ இறைவனை சிவபெருமான வழிபட்டா உனக்கு இந்த நோய் போயிடும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க, தமக்கையார் சொல்றாங்க. உடனே வந்து எனக்கு இந்த நோய் போகட்டும் நான் வழிபடுன்னு சொல்றாங்க. சரிவா நான் ஒரு கோயிலுக்கு திருவண்ணிப்பாடி திருவாங்கூர்ல கோயில் இருக்கு, அங்க போலாம். அது வந்து என்ன கோயில் அப்படின்றத நம்ம நல்லா தெளிவா சொல்லுவோம். என்னென்ன கோயில்ல என்னென்ன நடந்தது அப்படின்னு பக்தி இலக்கியத்துல வந்து இன்னும் தெளிவா இப்போதைக்கு வந்து சும்மா சிம்பிளா வந்து ஏதோ பேசணும் ஏதோ சொல்லணும் அப்படின்றக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அடுத்தடுத்து வந்து நமக்கு தெளிவா வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த சுந்தரர், அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் சொல்லியாச்சு. திருநாவுக்கரசர் பற்றி சொல்லிக்கிட்டு திருநாவுக்கரசருக்கு வந்து அவருக்கு வந்து தர்மசேனர் என்ற இயற்பெயர். அவர் வந்து அப்பர் என்று திருஞான சம்பந்தராக கூப்பிடுறாரு. திருஞான சம்பந்தர் அவருக்கு அப்பர் என்று பெயர் வைத்தார். திருஞான சம்பந்தர் ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுவார். ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுவார். இந்த திருநாவுக்கரசர் அந்த சூழல் நோய் போனதுமே அவர் அப்படியே கோயிலுக்கு அவங்க அக்கா தவக்கையார் சொல்றான்னு சொல்லி கோயிலுக்கு, சரி நான் எனக்கு ரொம்ப என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீ வா கோயிலுக்கு போவான், அங்க போய் நீ இறைவனை பாண்டினா உனக்கு போயிடும் அப்படின்னு அப்படியே கோயிலுக்கு போக நெருங்க அவருக்கு அந்த சூழலை கொஞ்சமா குறைஞ்சது. கோயிலுக்குள்ள போனவே அந்த வழியே இல்லாம போயிருந்தா அப்படியே சிவபெருமான வழிபடுறாரு. சிவபெருமான வழிபட்டுட்டு அப்படியே வந்து அந்த ஸ்தலிவத்தை வந்து பதிகம் பாடுறாரு. அவரோட வரலாறு வந்து திருநாவுக்கரசர் அடுத்த திருமுறைகள், அடுத்த முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசர், அடுத்த 7வது திருமுறை வந்து சுந்தரர் வந்து 7வது திருமுறை. சுந்தரர் வந்து நமக்கு வந்து அவரு அப்படித்தான் வந்து அவரோட ஒரு கதை இருக்கு. அவர் வந்து அவருக்கு அடிமையா வந்து அவரை அடுத்தாட்கொண்ட ஏன்னா அவரு வந்து ஒரு குழந்தையா பிறந்து வராரு. அவரும் ஒரு ஞான குழந்தையா பிறந்து ஒரு மன்னன் வளர்த்து வராரு. அதெல்லாம் வந்து கதை ஒரு நாளைக்கு சொல்லுவோம். அவருக்கு திருமண பயணம் எழுதி திருமணத்துக்கு அந்த பொண்ணு அந்த சுயவரம் அன்னைக்கு வந்து திருமணம் முடிக்கக்கூடிய நிகழ்வுல வந்து சிவபெருமான் போய் நீ எனக்கு அடிமை அப்படின்னு, நீ எனக்கு எப்படி என்னை அடிமை சொல்றது, நீ உங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலை என்னிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையை காட்டுவாரு. ஓலையை காட்டிட்டு அந்த ஓலை பிரகாரம் நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த சுந்தரத்தை சொல்லும் போது அந்த ஓலையை வந்து பார்த்தேன்னு உடனே வாங்கி கிழிச்சு போட்டுவாரு. உடனே கிழிச்சு போட்டு இது வந்து உடனே சிவபெருமான் இது வந்து மூல ஓலை என்னிடம் இருக்கு, இது சாதாரண ஓலைதான் நிகழ்தான் அப்படின்னு சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட அந்த மூல ஓலை என்ன ஒரு இடத்துக்கு சொல்றேன் அப்படின்னு அந்த கோயிலுக்கு வர சொல்லுவாரு. அந்த கோயில போய் பார்த்தவே சிவபெருமானா வந்து காட்சி கொடுப்பாரு. காட்சி கொடுத்து அப்படியே சிவபெருமான பதிகம் பாட ஆரம்பிச்சுவாரு. இன்னும் வந்து இதை பத்தி கதை நிறைய சொல்லுவோம், நல்லா தெளிவா சொல்லுவார். இப்போதைக்கு நான் முன்னாடி படிச்சதான் நான் வந்து சும்மா சிம்பிளா ரீகலெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து இதை படித்து நான் வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி ஆரம்பத்துல வந்து தமிழ் படிக்கும் போது கொஞ்சம் படிச்ச ஒரு கதை தான் வந்து ஏன்னா நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொன்னோம் அப்படின்னா வந்து இன்னும் நல்லா இருக்கு. நான் வந்து சும்மா வந்து சிம்பிளா ஒரு பேசணும் அப்படின்ற கதை நான் பேசிக்கிட்டு கிளாஸஸ்ல வந்து இன்னும் வாசிப்போம். முக்கியமான கேள்விகள் இருக்கு. அந்த கேள்வியெல்லாம் வந்து நம்ம வாசிக்கும் போது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவா உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்து புத்தகத்தையும் நம்ம வாசிப்போம். புத்தகம் 6வது 10வது இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையுமே தெளிவா சொல்லுவோம். உங்களுக்கு வந்து கேள்வியும் புரியும், பிளஸ் வந்து தமிழோட செய்திகளும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து 7வது திருமுறை, முதல் 7 திருமுறைகள் தேவாரம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தம், அடுத்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசர், 7வது திருமுறை வந்து சுந்தரர். இந்த 7 திருமுறைகளுமே வந்து தேவாரம் சொல்லுவாங்க. 8வது திருமுறை வந்து மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் திருக்கோவையார் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்கள் வந்து 8வது திருமுறையில மாணிக்க அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழுது அடியடைந்த ஏன்னா மாணிக்கவாசகர் அது வந்து திருவாரூர் பிறந்த ஊர் வந்து மதுரை. திருவாரூர் மாணிக்கவாசகர் அடிமத்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தாரு. அவர் திருப்பெருந்துறையில வந்து கோயில் கட்டியிருக்கார் மாணிக்கவாசகர். அவரை பத்தி இன்னும் நம்ம செய்திகள் நம்ம சொல்லுவோம். பிளஸ் வந்து மாணிக்கவாசகர் தான் வந்து திருவாசகத்திற்கு முருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இறைவன் மேல பக்தி பாடி எல்லா பத்தியும் பக்தி உருக செய்வாரு. மாணிக்கவாசகர் பாடும்போது வந்து நம்ம வந்து 8வது திருமுறை, 9வது திருமுறை திருமாளிகை தேவர் மற்றும் ஒரு 8 பேர் எழுதின அந்த பிரபந்தங்கள் என்னென்ன பிரபந்தங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து அப்பப்போ சொல்லுவோம். 9வது திருமுறை திருமாளிகை தேவர் மற்றும் 8 பேர் எழுதின நூல்கள்ல 9வது திருமுறையில இருக்கும். 10வது திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். திருமூலர் 14 சித்தர்களில் ஒருவர். திருமூலர் எழுதிய திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். 3000 பாடல்கள் இருக்கு. இந்த 3000 பாடல்களும் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம்.
3000 பாடல்கள் எழுதினா ஒரு கதை ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு உறக்கம் என்பது என்னவென்றே தெரியாம நம்ம தான் வந்து ஓய்வெடுக்கா உறங்குறோம். அவர் உறங்காம 3000 ஆண்டுகள் உயிரோடு இருந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல்கள் 3000 பாடல்கள் எழுதியிருக்கான்ற செய்தி வருது. அன்பே கடவுள், அன்பே கடவுள் அப்படின்றத வந்து வலியுறுத்துறது. ஏன்னா கடவுள் அப்படின்றது வேற எங்கேயுமே இல்லை. அன்பு செலுத்துறது அன்புதான், அன்புதான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா எலும்ப விறக வச்சு அப்படியே இருக்கிற மாயிச பொன்போல் பெரிய வறுத்து நம்ம வந்து இறைவனை வழிபட்டாலும் இறைவன் வந்து நமக்கு வந்து காட்சி அன்பால் உருகை யாரு செய்யறாங்களோ கருணையோடு அனைவருக்கு உதவி செய்யறாங்க அன்ப கடவுள் அப்படின்னு திருமூலர் அதான் வந்து உடம்பார் அழியார் உயிரார் அழிவர். அதே மாதிரி வந்து உடம்பே கோயில் உள்ளமே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உடம்பை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்த வைத்தியம் சொல்ற மாதிரி வந்து வந்து உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அன்பே கடவுள். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து திருமூலர் வந்து நமக்கு வந்து உடம்பையும் நம்ம வந்து முழுமையா பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து சித்த மருத்துவத்துல மருத்துவ முறைகளை நம்ம வந்து உடம்பையும் பார்க்கறதுக்காக அவர் சொல்லக்கூடிய பாடல்களும் வந்து நம்ம ஃபுல்லா வந்து பக்தி பாடல்கள் திருமந்திரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா 10வது திருமுறைக்கு அடுத்து 11வது திருமுறை காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களும் பிளஸ் வந்து நம்ம வந்து திருமுருகாற்றுப்படை அது வந்து காரைக்கால் அம்மையார் எழுதிய திருமுருகாற்றுப்படை வந்து 11வது திருமுறையில இருக்கு. அதே மாதிரி 12வது திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். 12வது திருமுறை வந்து சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். பெரியோர்களின் ஆழ்வார்கள் நாயன்மார்களின் பெரியோர்களின் வாழ்க்கை வரலாறு. பெரியோர்கள் தொகையடியார்கள் தனியடியார்கள் 63 பேர் 9 பேர் 72 பேர் தனியடியார்கள் தொகையடியார்கள் 72 பேரோட வாழ்க்கை வரலாறு. பெரிய புராணத்துக்கு வேறு பேர் வந்து திருத்தொண்டர் புராணம். அதோட மூலம் திருத்தொண்டர் தொகை சுந்தரடைய திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் புராணம் வேறு பெயர் பெரிய புராணம் வந்து சேக்கிலார் வந்து நம்ம வந்து அவருடைய உத்தம சோழ பல்லவராயன் அவருக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து சேக்கிலார் அவர் வந்து நனி சொட்ட பாடிய கழிவளவ தமிழ் அதுல வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா தெளிவா சொல்லுவோம். அவர் வந்து எப்படி சேக்கிலார் வந்து அப்படின்னு சொல்லி இப்போ 12 திருமுறைகளுமே சைவ திருமுறைகள் சொல்லுவாங்க. சைவ திருமுறை 12மே சிவபெருமான வந்து போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் தான். இறைவனை வந்து நம்ம வழிபடணும். பாடல்கள் மூலம் வழிபட்டா நமக்கு வந்து பக்தி உண்டாகும். உருகி அகம் குலைந்து நம்ம வழிபடணும் அப்படின்னா பாடல்கள் பாடி வழிபட்டாலும் நமக்கு எல்லாமே நமக்கு வந்து எல்லா துன்பங்கள் நீங்கும். பிளஸ் நமக்கு தேவையான என்ன நினைக்கிறோமோ நம்ம கடவுள் நமக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து பாடல்கள் பாடி வழிபடுறவங்க சிவபெருமான் அந்த தேவாரம் அவங்க பதிகத்தை பாடி இன்னைக்கு அனைத்து பெரிய கோயில்களையும் வந்து அந்த தேவாரம் திருவாசகம் அதோட பாடல்களோட ஓசையத்தை நம்ம கேட்க முடியும். கேட்டு நம்ம இறைவனை வழிபடும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பக்தி இறைவன் மேல வந்து ஒரு தனி வந்து ஒரு இது உண்டாகும். பக்தி அப்படின்ற போது நம்பிக்கை உண்டாகும். இறைவனோட சக்தி நமக்கு கிடைக்கிற மாதிரி இறைவன் நமக்கு எல்லாமே துன்பங்களை நீக்குவாரு. நமக்கு தேவையான குறிப்பான நம்பிக்கையோட நம்ம வந்து இறைவனை வழிபடுவோம். இதான் வந்து சைவ திருமுறைகள். அதே மாதிரி சைவ சாத்திரங்கள் 14 சைவ திருமுறைகள் 12 சைவ சாத்திரங்கள். அந்த சைவ சாத்திரங்கள் பத்தி சொல்லுவோம். சைவ சாத்திரங்கள்ல வந்து என்னென்ன நூல்களா ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முக்கியமான மெய்கண்ட தேவன் எழுதிய சிவஞான போதம் இதுக்கே முக்கிய சிவஞான போதம். இறைவன் உயிர் தலை பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3க்குமே இலக்கணம். இறைவனை பத்தி உயிர்களை பத்தி தலை அப்படின்ற நம்ம கூடிய மாயை எல்லாத்தையும் நம்ம உடம்புல இந்த இறைவனை எப்படி உயிர் வந்து எப்படி இறைவனை நம்ம வந்து தேடணும். பிளஸ் வந்து இறைவனை அடைவதற்கான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மாசுக்கள் பூரா அந்த மாயை பூரா தீய சக்திகள் பூரா தீய செயல்கள் பூரா நம்ம எப்படி வந்து அதை வந்து நீக்கணும். பதி பசு பாசம் இந்த 3க்குமே இலக்கணம் சொல்லக்கூடிய சிவஞான போதம் அப்படின்ற ஒரு நூலும் அதுல சூத்திரங்கள் பூராவே வந்து நமக்கு வந்து இறைவனை வந்து உண்மையாக வந்து நம்ம வந்து தேடி நம்ம வந்து இறைவன சக்தியை பெறுவதற்கான வழிகளை காட்டும். இந்த மாதிரி வந்து சைவ சாத்திரங்கள் 14மே நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் என்னென்ன அப்படின்றது. இப்ப சைவ திருமுறைகள் அதே மாதிரி வந்து இது வந்து சிவபெருமானே முழுவர் கடவுளாக வழிபடக்கூடியதா சைவம். அதே மாதிரி வந்து ஆழ்வார்கள்